தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஹெச்டிஎஃப்சி வங்கியிலிருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஹெச்டிஎஃப்சி வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன போஸ்டிங்ஸுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஹெச்டிஎஃப்சி பேங்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஒரு பிரபலமான வங்கிங்க. இங்கேருந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்ங்கிறது தான் கம்ப்ளீட்டாக செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதற்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 7/2/2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னு. இதுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது, அது மார்ச் மாதம் நடக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ டெசிக்னேஷனை பொறுத்தளவுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜருங்கிற டெசிக்னேஷன்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. உங்களோட ஸ்கேல் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு அசிஸ்டண்ட் மேனேஜர், டெப்யூட்டி மேனேஜர், சீனியர் மேனேஜர் ஸ்கேலில் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதற்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவுக்கு ஏஜ் லிமிட் பாருங்கள், 18லேருந்து 35 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு கம்யூனிட்டியும் அப்ளை பண்ண முடியாதுன்னு. எஜுகேஷனை பொறுத்தளவுக்கு நான் அப்படி சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். எனி டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு மினிமம் 1 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் ஏதாவது சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் ஒரு 1 இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி உங்களோட டிகிரியை 10th 12th அதுக்கப்புறம் டிகிரி அந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை 10th 12th டிப்ளமோ டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை 10th டிப்ளமோ டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரெகுலர் கோர்ஸில் தான் படிச்சிருக்கணும். 10th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், டிப்ளமோவாக இருக்கட்டும், டிகிரியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ரெகுலர் கோர்ஸில் படித்தவங்களாக தான் இருக்கணும். ஸோ அடுத்து இதற்கான ப்ரொபேஷன் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் வந்து ப்ரொபேஷனில் வச்சுருப்பாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களை கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெர்மனண்ட்டான ஜாபாக தான் இதை கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு எனிவேர் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயே இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து உங்களுக்கான காம்பன்சேஷன் பேக்கேஜை பொறுத்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸை ப்ரிஃபர் பண்ணி சேலரி கொடுக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் மினிமம் சேலரியே கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும். அப்ராக்சிமேட்டாக 30,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஹைக்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி சப்சிடைஸ்டு ஸ்டாஃப் லோன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா இதெல்லாமே உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபிக்ஸ்டு சிடிசி இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்ஸ்டு வேரியபிள் பே கிடைக்கும், ஃபிட்மெண்ட் பே கிடைக்கும். அதே மாதிரி ஆனுவல் ரிவார்ட் பிளான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்க்கு வந்து சப்சிடைஸில் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே காம்பன்சேஷன் பேக்கேஜை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாப் கிடச்சிதுன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டையும் பர்சனல் இன்டர்வியூவும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸை இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கொடுக்குறாங்க. அப்ளை பண்ணுறதை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். எந்த கேட்டகிரியாக இருந்தாலும், எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் 479 ரூபா வந்து அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது வந்து hdfcbank.com அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு, இந்த பிடிஎஃபோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபீஸையும் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வீடியோ ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. இதை தவிர வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க.